ரூ. 20 இது எம்ஆர்பி மோசடி. கூடுதல் விலைக்கு எதிராக குரல் கொடுங்கள். புகார் அளிக்க 1195 என்ற எண்ணை அழையுங்கள். வணக்கம் நுகர்வோரே. நீங்கள் கடைகளில் வாங்கும் பொருட்களுக்கு அதிக விலை கொடுக்கிறீர்களா? எம்ஆர்பி எனப்படும் அதிகபட்ச சில்லறை விலைக்கு மேல் ரூபாய் கூட நீங்கள் தர வேண்டியதில்லை. ஆனால் இன்று பல இடங்களில் நடக்கும் எம்ஆர்பி மோசடிகளைப் பற்றி உங்களுக்கு தெரியுமா? உங்கள் பணத்தை பாதுகாக்கும் கன்சியூமர் ஃபோகஸ் தமிழ் வழங்கும் சிறப்பு விழிப்புணர்வு பதிவு இது. பொதுவாக பேருந்து நிலையங்கள், திரையரங்குகள், சுற்றுலா தலங்கள் மற்றும் சில உணவகங்களில் எம்ஆர்பி விலையை விட ரூபாய் 10 முதல் ரூபாய் 50 வரை கூடுதலாக வசூலிப்பதை நாம் பார்த்திருப்போம். குளிரூட்டப்பட்ட கட்டணம் என்ற பெயரிலும் போக்குவரத்துச் செலவு என்ற பெயரிலும் இந்த கூடுதல் தொகை சட்டவிரோதமாக வசூலிக்கப்படுகிறது. சட்டப்படி உற்பத்தியாளர் அச்சிட்ட எம்ஆர்பி விலைக்குள் அனைத்து வரிகளும் அடங்கும். அதற்கு மேல் கட்டணம் கேட்பது நுகர்வோர் பாதுகாப்புச் சட்டத்தின்படி குற்றமாகும். அடுத்தபடியாக நடக்கும் பெரிய மோசடி இரட்டை எம்ஆர்பி மற்றும் போலி ஸ்டிக்கர்கள். ஒரே நிறுவனத்தின் தண்ணீர் பாட்டில் சாதாரண கடையில் ரூபாய்க்கும் தியேட்டர்களில் ரூபாய்க்கும் விற்கப்படுவது சட்டப்படி தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் அசல் விலையை மறைத்து அதன் மேல் கூடுதல் விலை, அச்சிடப்பட்ட போலி ஸ்டிக்கர்களை ஒட்டி விற்கும் தந்திரத்தையும் பலர் செய்கிறார்கள். பொருட்கள் வாங்கும்போது ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கிறதா என்பதை எப்போதும் சரிபாருங்கள். இப்படி உங்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக கேளுங்கள். கூடுதல் விலை கேட்பதை எதிர்த்துக் கேளுங்கள். பில்லைக் கேளுங்கள். இரண்டாவதாக ஆதாரம். கூடுதல் விலை அச்சிட்ட பில் அல்லது பொருளின் புகைப்படத்தை ஆதாரமாக எடுத்துக்கொள்ளுங்கள். மூன்றாவதாக புகார். தேசிய நுகர்வோர் உதவி மையத்தின் 1915 என்ற எண்ணிற்கு உடனே அழையுங்கள். நேஷனல் கன்சியூமர் ஹெல்ப்லைன் மொபைல் செயலி மூலமாகவும் உங்கள் புகாரை பதிவு செய்யலாம். விழிப்புணர்வே நமது ஆயுதம். ஏமாறாதீர்கள், ஏமாற்ற விடாதீர்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உடனடியாக உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மேலும் நுகர்வோர் உரிமைகள் குறித்த விழிப்புணர்வுக்கு கன்சியூமர் ஃபோகஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.